என்ன அவகிட்ட மட்டும்தான் உயில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எங்க கிட்டயும் உயில் இருக்கு அப்படின்னு வந்து இந்த பக்கம் கஸ்தூரியும் செருக்கு பாறையும் அதுவும் வந்து கோர்ட்ல வச்சே ஒரு ஷாக்கை கொடுக்க அப்படி ஷாக் ஆகி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்போ வந்து நிலா, சோழன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இவர் நடேசன் வரைக்கும் எல்லாமே. ஸோ இப்போ இந்த ப்ரொடிக்ஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா கையில் எப்படியோ வந்து உயில் கிடச்சிருச்சு. உயிலில் தெல்ல தெளிவாக எல்லாமே போட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வீடு உங்களுக்கு தான் அங்கிள், உங்களுக்கு தான், உங்கள் அப்பா தெல்ல தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, நம்ம கவலையே பட தேவையில்ல அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா வந்து இதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து கேஸ் போட்டு அந்த கேஸ் ஆல்ரெடி இவங்க போட்டு சீல் வச்சிருக்காங்கல்ல, அதே கேஸில் ஹியரிங்கில் இதை நம்ம சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம லாயரை போய் உடனே பார்க்கலாம் அப்படின்னு வந்து நிலா கிளம்பி போகிறாங்க. ஆனால் இந்த சமயத்தை தான் சேரன் தேவையில்லாத இன்னொரு வேலையும் செய்கிறாரு. சேரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக போயிட்டு அவங்க பெரியப்பா செருக்குப்பாறையும் அத்தையும் நேராக வீட்டிலேயே போய் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாரு. பேசணுமா? நீ இருக்கிற எங்ககிட்ட பேசணும். எவ்வாறு இந்த கெஞ்சரதெல்லாம் வச்சுக்காத, உன் மேல நான் கொஞ்சம் மரியாதை வச்சிருக்கோம், அதுக்காக இப்பவே சொல்றோம், கிளம்பி போயிட்டே இரு. எங்கள்கிட்ட வந்து இதை பத்தி பேசுறது அதை பத்தி பேசுறது எதை பத்தி நீ பேச வேணாம் அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்க கிட்ட உயில் கிடைச்சிருச்சு. உயில் படி வந்து பார்த்தா அப்பாவுக்கு தான் சொத்துன்னு இருக்கு. இதை போய் நாங்கள் கோர்ட்டில் போட்டு கேஸ் போட்டு நம்ம குடும்பத்துக்குள்ளார கோர்ட்டுன்னு திருப்பி போகிறது நல்லா இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறோம், இப்போவே சொல்கிறேன், நீங்கள் வந்து எங்களை வந்து இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் வந்து இதை கோர்ட்டெல்லாம் போய் இழுத்தடிக்காமல் இப்படியே முடிச்சுக்கலாம், நம்ம அந்த வீட்டுக்கு நாங்கள் திருப்பி வந்துடுறோம், அதுவே ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே என்னது உயில் கிடச்சிருச்சா அப்படின்னு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. நான் ஆமாம் கிடச்சிருச்சு, எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னா, எங்கே அந்த உயிலை கொடு பார்ப்போம் அப்படின்னா, இல்லை அந்த உயில் எடுத்து லாயர்கிட்ட போறேன்னு போயிருக்காங்க, அதனால தான் அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போ என்னடா அது லைட்டாக குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, கஸ்தூரி வேற வழி இல்லை, நம்ம அந்த விஷயத்த செஞ்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு நம்ம லாயருக்கு ஃபோனை போடு அப்படின்னு லாயருக்கு ஃபோனை போட்டு அவங்க எதையோ ஒன்று பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோழனும் நிலாவும் போகிற வழியெல்லாம் வேற வந்து இன்னமும் காதல் பார்வைகளை பேசிக்கிறாங்களே தவிர மனசு விட்டு சொல்ல மாட்டாங்களேப்பா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிற மாதிரி மாற்றி பேசிட்டு அவங்க கிளம்பி அங்கே போய் லாயரை போய் பார்த்து லாயர்கிட்ட இதை காமிச்ச உடனே ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கேஸ் சாலிடாக உங்கள் பக்கம் தான் நிற்க போகுது, நீங்கள் கவலைப்படாதீங்க, அடுத்த ஹியரிங்கில் அந்த சீலை ஓப்பன் பண்ணிடலாம், அதோட வந்து முதல் வேலையாக உங்கள் வீட்டுக்கு உங்கள் அப்பா பேரில் இந்த இடத்த அந்த வீட்டை நீங்கள் மாற்றிடணும், இல்லைனா திருப்பி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, இந்த ஒரு உயில் போதுங்க, இதாங்க டாக்குமெண்ட்டு, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்களே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோர்ட்டில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க கஸ்தூரியும் இந்த பக்கம் வந்து செருக்குப்பாறையும். இதுக்கடையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ திருப்பி கோர்ட்டுக்கு போகிறோம், கோர்ட்டுக்கு ஹியரிங் வந்துருச்சுன்னு இவங்க ரெடி ஆகிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஹோட்டலில் இருக்க வேணாம், இன்னைக்கு சாயங்காலமே நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா வானதி நானும் வரேங்கிறாங்க கோர்ட்டுக்கு. வந்துட்டு அவங்க மட்டும் வராங்க அப்படின்னா அவங்க தான் போய் அந்த உயிலே கண்டுபிடிச்சு எடுத்து வந்தாங்கிறாரு பாண்டி. உனக்கு எல்லாமே அவங்க தான் பெருசாக தெரியுதா, நீ நான் கூட தான் போய் எடுத்து வந்திருக்கலாம், உனக்கு அந்த அறிவு வரல, அதுக்கு என்ன பண்ணுறது, சும்மா அவங்களே தலையில தூக்கி வச்சு ஆடாத, அவங்க வந்து ஃபேக், நம்ம தான் ரியல் அப்படின்னு வானதி வந்து பேசிக்கிட்டு இருக்க, வேமா நீ வேற கடுப்பேத்தாதாமா அப்படின்னு வந்து திட்டி விட்டுறாரு சோழன். நாங்கள் கிளம்பி போகிறோம், நீ வேணா வாரதான் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கார்ல ஏறி போக அவங்களும் வானதியும் சேர்ந்து கிளம்பி வராங்க. கோர்ட்டுக்கு போற வழியிலே என்ன ஆகுது அப்படின்னா வந்து கரெக்டா ஒரு கால் வருது. கால் எடுத்து பார்த்தா நிலாவுக்கு என்ன கார்த்திகா கால் பண்றாங்க அப்படின்ட்டு வந்து போன் எடுத்து சொல்லுங்க கார்த்திகா அப்படின்னு பேச நிலாவோட முகம் மாறுது. முகம் மாறின உடனே இப்ப டக்குன்னு இப்ப ஐயோ என்னது இப்படியோ மோசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு அவங்க கேட்ட உடனே வந்து நீங்க கவலையே படாதீங்க, நான் உங்களுக்கு இன்னொரு ஐடியா ஒன்று இருக்கு அப்படின்னு கார்த்திகா சொல்ல அந்த ஐடியாவை கேட்கும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமா கண்ணெல்லாம் விரியுது இப்ப நிலாவுக்கு. இப்போ நேராக கோர்ட்டுக்கு போயாச்சு. கோர்ட்டில் போயிட்டு வந்து உங்கள் ஹியரிங் ஆரம்பிக்கும் பொழுது இந்த செருக்குப்பாறையும் கஸ்தூரியும் வந்து இதை பாரு தேவையில்லாமல் வந்து எங்க கூட வந்து பகச்சிக்கிட்டு இருக்க, கோர்ட்டுக்கெல்லாம் வேற வரியோ, நீ மொத்தமாக அந்த ஊரை விட்டே உனக்கு துரத்தி விடணும் இல்லையான்னு பாரு அப்படின்னு வந்து ஒரு செருக்குப்பாறை பேச, அண்ணன் நீங்கள் இதெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு இருக்க போகுது அண்ணன் அப்படின்னு வந்து இவரும் திட்டிகிட்டு இருக்காரு. திட்டி எல்லாம் முடிச்சு கரெக்டாக வந்து இப்போ கோர்ட்டில் ஹியரிங் போகுது. ஹியரிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முதல்ல எடுத்தோன்னே எங்கள் கிட்டக்க வந்து உயில் கிடச்சிருச்சு அப்படின்னு நிலா சப்மிட் பண்ணுறாங்க. எங்கள்கிட்ட அந்த உயில் படி இது வந்து இவங்க தாத்தா சோழனுடைய தாத்தா எழுதின உயில், அதில் வந்து 3 அழகாக பிரிச்சிருக்காரு. மகள் கஸ்தூரிக்கு அவர் ஒரு தனியாக அந்த வீடு போட்டு அந்த வீட்டை கொடுத்துருக்காரு. மூத்த மகன் செருக்குப்பாறைக்கு இடத்த கொடுத்துருக்காரு. இளைய மகன் அதுக்கப்புறம் நடேசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக வந்து இந்த வீடை மட்டும் போதும் அப்படின்னு வீடை மட்டும் கொடுத்துருக்காரு. அந்த வீட்டில் தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க, அந்த வீட்டில் தான் அவங்க அப்பா இருந்திருக்காரு, அதனால அந்த வீட்டை கொடுத்துருக்காங்க. என் மாமனாருக்கு எங்கள் குடும்பத்துக்கு தான் அந்த வீடு வர வேண்டியதுங்கிறது ஆதாரமாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல
எங்கேருந்து அந்த பத்திரம் திடீர்னு இத்தனை நாளாக இல்லாமல் இப்போ திடீர்னு இந்த உயில் பத்திரம் கிடச்சி அப்படின்னா நாங்கள் எங்கள் வீட்டில் தேடி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கும் பொழுது டக்குன்னு போய் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் கஸ்தூரியும் இந்த பக்கம் செருக்கு பாறையும். இதெல்லாம் பொய் வரான பொய் ஜட்ஜையா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை இதுங்களே டைப் பண்ணி இதுங்களே வந்து எழுதி அதை கொஞ்சம் ஏதோ பழைய பேப்பரில் போட்டு கசக்கி கொண்டு வந்துருக்குங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது, இதோ உண்மையான உயில் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு உயிலை சப்மிட் பண்ணா இந்த உயில் படி வந்து என்னுடைய சொத்து எல்லாமே என்னுடைய மூத்த மகனுக்கும் இளைய மகளுக்கும் மட்டும்தான், இந்த மகனுக்கு எதுவுமே நடுவில் ஒரு மகனுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்த உடனே இப்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதுல ஷாக் ஆகி இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என் தங்கச்சிக்கு மட்டும்தான் எங்கள் அப்பா பிரிச்சிருக்காரு. அந்த 3வது வீட்டை பற்றி அதில் உயிலில் எதையுமே தெளிவாக கொடுக்கல. ஒன்று 3ஆ பிரிக்கணும், இல்லைனா வந்து அதில் எந்த வழியும் கிடையாது, இதுதான் உண்மையான உயில் பாருங்க. இந்த உயிலும் வந்து எல்லாமே இருக்குது, சீல் கீழில் எல்லாமே இருக்குது அப்படின்னு கொடுக்கும் பொழுது தான் பண்ணி அது கார்த்திகா சொன்னதை அப்படி டக்குன்னு காமிக்கிறாங்க கட் பண்ணால். ஸோ கார்த்திகா தெளிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் அம்மாவும் என் மாமாவும் பெரிய மாமாவும் சேர்ந்து ஏற்கனவே ஒரு போலி உயிலை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த உயிலை தான் கொடுக்க போகிறாங்க. உயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பூர்வமாக எங்கேயும் வந்து கொடுக்கல, அதுக்கு பதிலாக இவர் எழுதி வச்ச உயில் தான் அப்படிங்கிறதுனால இந்த 2 உயிலில் எந்த உயில்னு தெரியாமல் இன்னும் இழுத்துட்டே போகிற வரைக்கும் அந்த வீடும் பிரச்சனையில் இருக்கும். இதில் நீங்கள் கொடுக்குற உயிலையும் சரி நாங்கள் கொடுக்குற உயிலையும் சரி ரெண்டுலையுமே நாங்கள் இருக்க வீடு அப்புறம் பெரிய மாமாவுக்கு இருக்கக்கூடிய இடம் அதெல்லாமே அவங்கவுங்களுக்குன்னு இருக்கிறதுனால அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனை நீங்கள் இருக்க வீட்டுக்கு மட்டும்தான் வரப்போகுது, அந்த பிளான்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதை வேற காமிக்கிறாங்க. அது கூடவே என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குன்னு கார்த்திகா சொன்ன இன்னொரு ஐடியாவை தான் டக்குன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ யூஸ் பண்றாங்க. இதுங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும், இவங்க பண்றது எல்லாமே ஃப்ராடுத்தனம் அப்படின்னு இந்த பக்கம் திருப்பி நிலா அதனால என்னம்மா ஃப்ராடுங்கிற என்னம்மா பேசுற அப்படிங்கும் பொழுது இதோ அதுக்காக தான் நாங்கள் இன்னொரு ப்ரூஃப் வச்சிருக்கோம் அப்படின்னு இன்னொரு ப்ரூஃபை கொடுக்குறாங்க. அந்த ப்ரூஃப்ல வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் அவங்க இடத்த அவங்கவுங்களுக்குன்னு பேர் மாற்றிக்கும் பொழுது அந்த வீட்டையும் அந்த இடத்தையும் மாற்றிக்கும் பொழுது அவங்க சப்மிட் பண்ண அந்த ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த மூலப்பத்திரம் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்துலையும் பார்த்தா அந்த டாக்குமெண்ட்ல இவங்க இந்த உயிலை தான் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்போ நடேசன் கிட்ட இருக்க உயிலை அது எப்படி அப்போ கொடுக்கும் போது ஒரு உயிலையும் இப்போ இன்னொரு உயிலையும் இவங்க கொடுப்பாங்க. இவங்களே கையெழுத்து போட்டு அவங்க பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணும் போது என் மாமனாருக்கு தான் வந்து அந்த வீடு வரும் அப்படிங்கிற அதே உயிலை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ போலியா ஒரு உயில் டாக்குமெண்ட்டை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் நம்பரை கூட வச்சு நீங்க கரெக்டா சர்ச் பண்ண பார்த்தா தெரியும் இது வந்து போலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயரை வச்சு விசாரிச்சாலே தெரியும். இவங்க பண்ணது இப்ப ஃப்ராடு ஃபோர்ஜரி வேலை. இதுக்கு நாங்க இப்ப கேஸ் கொடுக்கறனா கூட கேஸ் கொடுக்கலாம். நீதிமன்றத்தை ஏமாத்திருக்காங்க இவங்க. அதுக்கான எல்லா ப்ரூஃபும் நாங்க சப்மிட் பண்றோம், உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து இந்த மொத்த டாக்குமெண்ட் இருக்கு அந்த டாக்குமெண்ட்லேயே சப்மிட் பண்றோம் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்த உடனே இப்ப ஷாக் ஆயிடுறாங்க இவங்க 2 பேரும். என்னப்பா பொய் சொல்றீங்களா அப்படின்னு இந்த பக்கம் வந்து கேட்டனே அவங்க திருப்பி எச்சி முழுங்கி அப்படியே பயந்து போய் அப்படியே திரு முழிக்கும் பொழுதே வந்து அப்படியே வெற்றி புண்ணையோட பாக்குறாங்க நிலா. சோழன் பாத்தியாடா என் பொண்டாட்டி அறிவை அப்படின்னு வந்து பேசணும். ஏன் கார்த்தியா தான் சொன்னாங்க அப்படின்னு வந்து இந்த பக்கமா வந்து பல்லவன் சொல்ல உடனே அது சொன்னாலும் டக்குன்னு யோசிச்சு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பேசி அங்க பேசி இது பண்ணி எல்லாத்தையும் பண்ணா அவதானடா அவ அறிவாளிடா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க வானதிச்சா எல்லா நேரமும் இவங்களுக்கு மட்டும்தான் மரியாதை கிடைக்குது, இவங்களுக்கு மட்டும்தான் பாராட்டு கிடைக்குது அப்படின்னு அவங்க வேற முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் முறைச்சிக்கிட்டு இருக்க இப்போ எப்படியோ நடேசனுடைய வீடு நடேசனுக்கே கிடைக்க போகுது. ஐயனார் வீட்டில் தான் ஐயனார் துணை ஃபேமிலி இருக்க போகுதுன்னா உங்களுக்கு சந்தோஷமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இல்ல கடைசி நிமிஷத்துல ட்விஸ்ட் நடந்தா அந்த வீடு கிடைக்காம போயிடும் உங்களுக்கு தோணுதா? இவ்வளவு தூரம் சந்தோஷமா ஒரு விஷயம் நடந்தா ஒரு ஆப்போசிட்டா ட்விஸ்ட் நடக்கும்னு தோணுதாங்கிறதையும் சொல்லிட்டு மறக்காம நம்மளுடைய மற்ற ப்ரெடிஷன் வீடியோஸையும் பார்த்துட்டு ஒருவேளை நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷனுக்காக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.